வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க ரொம்ப தைரியசாலிங்க. தைரியசாலி, அதேமாரி ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க, அதேமாரி நேர்மையானவங்க, அதேமாரி வள்ளல் குணம் உள்ளவங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அதனால தான் நீங்க தனுசு ராசியில பொறந்திருக்கீங்க. ஏன்னா, உங்க ராசிநாதன் வந்து குரு பகவான். சரிங்களா? குரு பகவான் வந்து யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாரு. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நெனைப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு. அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு. அவங்களும் நல்லா இருக்கணும். எதிரியாவே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. அதுதான் ஒரு மனிதனுடைய உயர்ந்த பண்பு. அதே மாரி நேர்மையானவங்க, உண்மையானவங்க, தானே ஒரு தவறு பண்ணா கூட அந்த தவற தைரியமா ஒத்துக்கிற ஒரு அப்படிப்பட்டவங்க தான் அந்த தனுசு ராசிக்காரங்க. அதாவது ஒரு தவறு பண்ணிடுறோம். அதை எப்படியாவது மறைக்கலாமா? அடுத்தவங்க நினைச்சா என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அப்படின்லாம் சில பேர் யோசிச்சு அத மறைக்க பார்ப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அது வந்து தவறுன்ற யாரு தவறு பண்ணல நீங்க சொல்லுங்க பாப்போம். அதாவது ஒரு ஒ ஒரு ஆஃபீஸுக்கு லேட்டா போறதே ஒரு தவறு தான். சரிங்களா? இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட மேலதிகாரி சிஇஓ இருக்காங்கல்ல. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீசர். அவரே ஒரு சில நாள்ல லேட்டா தான் போவாரு. அதனால தவறு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. ஆனா, அந்த தவற திருத்திக்கிறாங்க பாரு, அதுதான் நீங்க. சரிங்களா? அந்த தவற அக்செப்ட் பண்ணீங்க. ஆமாங்க நான் அது மாரி பண்ணிட்டேன். அது ஒண்ணுமே இல்லையே. யாரு தவறு பண்ணல? சரிங்களா? அத வந்து தைரியமா ஒத்துக்கிற அந்த மனப்பான்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதனாலே நீங்க மிகப்பெரிய பதவிக்கும் தகுதியானவங்க, மிகப்பெரிய தலைமைக்கும் தகுதியானவங்க, நேர்மைக்கும் தகுதியானவங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க கடந்த 7 சனியில நீங்க பட்ட கஷ்டம் இன்னமும் 1% ஒரு 30% தனுசு ராசிக்காரங்க இன்னமும் அந்த கஷ்டத்த அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து விட்டபாடு இல்ல. இன்னும் அது முழுமையா போகல. ஒரு சிலவங்க பரவால்ல. ஒரு சிலவங்க ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டாங்க. அதாவது கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அதே மாரி ஓரளவுக்கு பிசினஸ் பண்றவங்க, ஒரு நல்ல வேலையில இருக்கவங்க ஓரளவு அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு 30% நெருக்கடியில தான் இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, அது எல்லாமே மாறப்போதுங்க. இதுக்கு மேல நீங்க தயாராகிக்கங்க. ஒரு படத்துல எப்படி இடைவேளை முன்பகுதி, பின்பகுதின்ற மாரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முற்பகுதி முடிஞ்சு போச்சு. உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த பகுதியில நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. அத நீங்க கவனமா எடுத்து வைக்கணும். உங்கள ஒண்ணும் முயல் வேகத்துல ஓட சொல்லல. ஆமை வேகத்துல போனாலும் அதாவது என்ன சொல்றது? அ முன்னேறிக்கிட்டு போணுமே தவிர, பின் அ பெ அதாவது பின்னால வரக்கூடாது. நீங்க மெதுவாவே முன்னேறிட்டு போங்க. ஆனா பின்னோக்கி வரவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் 5ல குரு. அதேமாரி உங்கள இத்தன நாள் கஷ்டப்படுத்திட்டு இருந்த அந்த சனி பகவானே 3வது இடத்துக்கு வந்திருக்காருங்க. உங்களுக்கு நல்லது செய்ற இடத்துக்கு இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. அப்ப உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிட்டுது. அதே மாரி சு சிம்ம ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த சேர்க்கையெல்லாம் இப்ப இருக்கு. இதுவும் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு கோச்சார ரீதியா எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முயற்சியே பண்ணணும். உங்களுக்கு எந்த துறையில ஆர்வமோ வேலைக்கு போறதா இருந்தா வேலைக்கு போங்க. உங்களுக்கு இல்ல பிசினஸ் பண்றதா இருந்தாலும் பிசினஸ் பண்ணுங்க. இல்ல சில பேர் வந்து கலைத்துறை, சினிமா துறையெல்லாம் சாதிக்கணும்னு இருக்கு. அந்த துறையிலயும் போங்க. நல்லா ஜெயிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு அற்புதமான நேரம். அதே மாரி ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நான் வந்து தொழில் பண்றேன். கடன் வாங்க போறேன். கடன் வாங்கி பண்ணலான்னு இருக்கேன். கந்து வட்டிக்கு கடன் வாங்க போறேன்னா, அது தவறு. அது வந்து மிகப்பெரிய தவறு. கந்து வட்டிக்கு கடன் வாங்குன்றது ரொம்ப தவறு. கடன் வாழ்க்கையில வாங்கவே வாங்காதீங்க. ஒன்ஸ் அது வந்து ஒரு டைம் நம்ம நம்ம வேற ஒரு விஷயத்த நம்பி நம்ம வாங்குவோம். சரிங்களா? அப்படி வாங்குனீங்கன்னா, எத நம்பி நீங்க வாங்குறீங்களோ அது ஃபெயிலியர் ஆயிடும். தனுசு ராசிக்காரங்களுக்கும் கடனுக்கும் ஆகவே ஆகாது. தனுசு ராசிக்காரங்க நான் ஏகப்பட்ட பேர பார்த்துருக்கிறேன். தனுசு ராசிக்காரங்க கடன் வாங்குனான்னா, கடைசி வரையும் அத வட்டி கட்டி அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதுவே அந்த கடன அவங்க வாங்கலன்னு வச்சுக்கங்களேன், அந்த பணத்த வச்சு அவங்க எங்கேயோ போயிருக்கலாம். எங்கேயோ மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய நேரம் எல்லாமே அடுத்தவங்களுக்கு போயிடும். கடன் வாங்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பணம் இல்லையா, வேலைக்கு போங்க. நல்ல வேலை கிடைக்கும். அருமையான வேலை கிடைக்கும். நேத்து கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவர் வந்து அடுத்த மாசம் வந்து யுஎஸ் போறாராம். அவங்க கம்பெனிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. தனுசு ராசிக்காரர் தான். அதே மாரி எப்பவுமே நல்லத மட்டுமே நினைக்கணும். நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாது. பணத்த அதிகமா சம்பாதிக்கணும். அதே மாரி நீங்க தொழில் தொடங்கணும். நீங்க வேலைக்கு போனாலுமே சரி, உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும்ல. உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. அதுல நீங்க தொழில் ஆரம்பிக்கணும். அதே மாரி இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வாய்ப்புங்கிறது வந்து நம்ம சும்மா சொல்றோம். ஆனா வாய்ப்புங்கிறது ஒரு வரம்.
சரிங்களா? அந்த வாய்ப்பு ஒன்ஸ் போயிடுச்சுன்னா, திரும்ப ரிட்டர்ன் வரவே வராது. கொம்ப விட்டுட்டு வால பிடிக்கிற மாரி தான். அதாவது ஏன்டா கொம்ப விட்டு வால பிடிக்கிறன்னுவாங்க. சரிங்களா? அதாவது மாட்டோட கொம்ப பிடிச்சா அது அடங்கி நின்னுடும். சரிங்களா? மாடு அப்படியே அத வந்து நம்ம பிடிக்கணும்னு நெனைக்கிறோம். அந்த மாட்டோட கொம்ப பிடிச்சா கூட ஓரளவுக்கு அத நிறுத்திடலாம். திமிரி பார்க்கும் நம்மளும் கொஞ்சம் இது பண்ணா நிறுத்தலாம். ஆனா கொம்ப விட்டுட்டு வால பிடிச்சோன்னு வச்சுக்கங்களேன், அது என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணி பின்னால காலால ஒரு உதைச்சிட்டு நம்மள கீழ தள்ளிட்டு போயிடும். அதுதான் கொம்ப விட்டு வால பிடிக்கிறாங்கிறது. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, வாய்ப்புங்கிறது ஒரு வரம். அந்த வாய்ப்ப யாரு சரியா பயன்படுத்திக்கலையோ, அந்த வாய்ப்பு வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். சரிங்களா? அதாவது அ 1995ல அ ரஜினிகாந்த வந்து எல்லாருமே நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர வந்து எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு சொல்லி மக்களும் எதிர்பார்த்தாங்க அவர. ஏன்னா, அப்ப அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு. அதுக்கடுத்து ஒரு ஸ்டாரான ஒரு ஆளுங்க யாரும் இல்ல. தமிழ்நாட்ல யாரும் இல்ல. அப்போ வந்து ரஜினிய வந்து அ நீங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்லி, அவரோட ரசிகர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் ஏகப்பட்ட பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. நீங்க வரணும், வரணும், வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ வந்து அவரு என்ன நெனச்சாரு, அப்போ வந்து ஒரு 40 வயசுக்கு மேல, சின்ன வயசு தான் அவருக்கு. ஒண்ணும் ரொம்ப ரொம்ப வயசாயிலாம் போயிடல. 50, 55 அந்த மாரிலாம் ஆயிடல. அவரு என்ன நெனச்சாரு, இப்ப வந்து நம்ம அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டோம்னா, நம்மளுடைய சினிமா வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடும். அதனால நம்ம வந்து சினிமாவுல நடிக்கணும். இன்னும் ஒரு 20, 30 வருஷத்துக்கு நம்ம நடிக்கணும். அதனால இப்பவே நம்ம அரசியலுக்கு போயிட்டோம்னா நடிக்க முடியாது நம்மளால அப்படின்ட்டு அவருக்கு வந்து சினிமா துறையில இன்ட்ரெஸ்ட். அதனால என்னால முடியவே முடியாது. மக்கள் அவங்க ரசிகருங்கள உருண்டு பார்க்குறாங்க, பெரண்டு பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு அப்போ வந்தது. சரிங்களா? அத அவரு தவற விட்டுட்டாரு. ஆனா ஆனா சினிமாவுல ஜெயிச்சு பெரிய ஆளா வந்துட்டாரு. அது இல்லன்னு சொல்லல. அப்ப அவருக்கு வந்த அந்த முதலமைச்சர் வாய்ப்பு திமுகவுக்கு போச்சு. திமுகன்ற ஒரு கட்சிக்கு போச்சு அந்த வாய்ப்பு. ஆனா, அந்த வாய்ப்பு மிகப்பெரிய அதாவது ஒரு வாய்ப்பு போகுமே தவிர, அது வந்து பல அதாவது நாளாவ நாளாவ அதனுடைய பலன் அது குடுக்க ஆரம்பிச்சுரும். இன்னைக்கு அந்த வாய்ப்பு திமுகவுக்கு போச்சு. இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட சொத்து மதிப்பு, அவங்களுடைய பணக்கார லிஸ்ட்ல ஆசியாவிலே முதல் 5 பணக்காரர்களுக்குள்ள இருக்கிறாங்க அவங்க. சரிங்களா? அந்த திமுக குடும்பம் அந்த முதலமைச்சர் பதவிய வச்சு இதுவரைக்கும் ஆசியா கண்டத்திலேயே முதல் 5 பணக்காரர்கள்ல அவங்க இருக்காங்க. இதுவே அந்த வாய்ப்பு அவங்களுக்கு போலன்னு வச்சுக்கயேன், அதாவது அந்த வாய்ப்ப வந்து இவரு பயன்படுத்திக்கின்னு இருந்தாருன்னா, இவரும் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளா இருக்கலாம். சரிங்களா? பணத்தில இப்பயும் அவரு ஒண்ணும் பணத்திலயும் பெரிய ஆள் தான். என்ன இருந்தாலும் வந்து இப்ப அந்த ஆசியாவிலேயே 5 பணக்காரங்களுக்குள்ள வர்றதுன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அந்த அளவுக்கு அவர் வந்து சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா, அவர் வந்து நடிக்க போறேன்னு அவருடைய வாய்ப்பு அங்க போயிட்டுது. சரிங்களா? அத வந்து அவங்க பயன்படுத்தினா அவங்க இவ்ளோ சம்பாதிச்சுட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, வாய்ப்பு ஒன்ஸ் போயிட்டுனா வராது. அப்புறம் அவரு என்ன நெனைக்கிறாரு ரஜினிகாந்த், இப்ப குடுத்தா பரவால்ல. ஏன்னா இப்ப வயசாகி போச்சு இதுக்கு மேல. போம்போது முதலமைச்சரா நம்ம இருந்துட்டு போணும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ஆனா, அந்த வாய்ப்பு ஒன்ஸ் போனதால, அவரால திரும்ப முதலமைச்சராவே ஆகவே முடியல. இப்ப குடுத்தா கூட அவரு வாங்கிப்பாரு பதவிய. சரிங்களா? ஆனா, அந்த வாய்ப்பு அவர விட்டு நழுவுனதால திரும்ப அது வந்து வரல. சரிங்களா? அதே மாரி ராஜமௌலின்னு ஒரு மிகப்பெரிய சினிமா டைரக்டர் அவரு. அவரு ஆந்திராவோட டைரக்டர். பாகுபலி படம்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த படத்த டைரக்ட் பண்ணவரு. அவரு வந்து நடிகர் சூர்யா கிட்ட வந்து ஒரு ஒரு படத்துக்கு வந்து அவரு நடிக்க சொல்றாரு. நான் ஈ அப்படின்னு ஒரு படம் அது. ஆக்சுவலா ராஜமௌலிய பத்தி சூர்யாவுக்கு சரியா தெரியாது. ஏன்னா அவரு ஆந்திரா டைரக்டர் இல்லையா? சரியா தெரியாது. என்னால முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிர்றாரு. என்னால முடியாதுங்க. எனக்கு வந்து ஏகப்பட்ட படம் இருக்குன்றாரு. அதுக்கடுத்து வந்து அந்த நானிய பார்த்துட்டு, பரவாயில்லையே இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து பாகுபலி படத்தெல்லாம் பார்த்துட்டு, இன்னும் இவருடைய படத்துல வந்து நம்ம நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யா வந்து பயங்கர மன்னிப்பு கேட்டார். ஏதோ ஒரு ஒரு மீட்டிங்ல அவரு அந்த டைரக்டரும் இருக்காரு, எல்லா நடிகர்களும் இருக்காங்க. அவங்க அவங்க எல்லாரோட முன்னிலையிலும் நான் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல அவரு எந்த நேரத்துல, எந்த படத்துல நடிக்க சொன்னாலும் நான் நடிக்கிறேன். என்ன அவர மன்னிச்சிடணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் இதுவரைக்கும் அவர் அந்த வாய்ப்பு சூர்யாவுக்கு குடுக்கப்படவே இல்லை. அவர வந்து யாரையெல்லாம் நம்பி அந்த நடிச்சாங்களோ, அவங்களுக்கு தான் அவர் அந்த வாய்ப்ப திரும்ப திரும்ப தரார். சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, அந்த வாய்ப்ப நல்ல முறையில பயன்படுத்தணும். வாய்ப்புங்கிறது ஒரு வரம். தனுசு ராசிக்காரங்க கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டத்த என்னைக்குமே மறக்கக்கூடாது. சரிங்களா? முயற்சிய பண்ணுங்க. உங்களுக்கான பலன் கிடைச்சே தீரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம். அதே மாரி வர அக்டோபர் 8ஆம் தேதி வர ராகு கேது பயிற்சி எக்ஸலன்ட்டா வருங்க உங்களுக்கு. எக்ஸலன்ட்டா வரும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றேன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கோடீஸ்வரன். அந்த லெவல்ல உங்களுடைய வளர்ச்சிலாம் அபரிதமா இருக்கும். அதாவது ஒரு
ஒரு கார் ஒர்க் ஷாப்பில் அந்த கார் வாஷ் பண்ணுற வேலையில் இருப்பாங்க யாராவது. சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவரே வந்து செகண்ட் ஹேண்ட் காரில் வந்து அதாவது பழைய காரை வாங்கி புது கார் விற்கிற அந்த மாதிரி அந்த லெவலில் வளர்ந்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு கம்பெனியில் சாதா ஒரு வேலையில் சேர்ந்தவர் திடீர்னு சீனியர் மேனேஜர் லெவலில் உயர்ந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரிலாம் வளர்ந்துருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வளர்ந்துருக்காங்க. சாதா ஒரு எம்ப்ளாயியாக அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து பெரிய லெவலில் வளர்ந்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. சாதா அதாவது ஒரு அந்த அடிமட்ட வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சேர்ந்து அந்த கம்பெனியோட தலைமை பொறுப்புக்கு வருவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வளர்ந்தவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ வந்து அந்த வளர்ச்சி எப்படி ஒரு இமாலய வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம். அதை நல்ல முறையில் பயன்படுத்திடணும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நீங்கள் வளர போகிறீங்க. இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வளர்ச்சி அதிகமாக வரும். தலைமை பொறுப்புகள் அதிகமாக வரும். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது காதல்லாம் வரும். அந்த நேரத்தில் வந்து உங்கள் அலுவலகத்திலையோ இல்லை வேறு ஏதாவது ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதுலையோ ஏகப்பட்ட பெண்கள் சம்மந்தமான ஒரு தொடர்புகள்லாம் அதிகமாக இருக்கும். தயவு செய்து அதில் மாட்டிடாதீங்க. மாட்டினீங்கன்னா முடிஞ்சு கதை. சரிங்களா? தயவு செய்து அதை பண்ணக்கூடாது. உங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் குழந்தை இருக்குது. அதை பார்த்துக்கின்னு வேறு அந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது. என்றைக்குமே சொல்கிறேன். அப்படி வந்து ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா லைஃபே முடிஞ்சிச்சு. அந்த மாதிரிலாம் அப்போ நடிகர் சரவணன் ஒருத்தர் இருப்பார், தமிழ் நடிகர். அவர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சரவணன் அவர் பேர். பருத்தி வீரன் படத்தில் கூட நடிச்சிருப்பார். கார்த்தியோட சித்தப்பாவை நடிச்சிருப்பார். அவருக்கு வந்து முதல் மனைவியோடு இருக்கும்போது நல்லா தான் இருந்தார். நல்ல படம்லாம் ஹிட் ஆகிட்டு தான் இருந்தது. 2 மனைவி கல்யாணம் பண்ணார். அதோட அந்த மனைவிங்களுடைய சண்டையிலே அவருடைய கேரியரே போச்சு. அவருடைய நிம்மதி போச்சு. இன்னும் கூட அவர் நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துன்னு இருக்கார் வாழ்க்கையில். சரிங்களா? தவறு. அது பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் அந்த 2வது காதல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு கதை. சரிங்களா? நிம்மதி போயிடும். லைஃபே முடிஞ்சிடும் அதோட. அந்த தவறை பண்ணக்கூடாது. இந்த காலகட்டம் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து தயவு செய்து உங்கள் மனசை அடக்கிக்கின்னு நீங்கள் முன்னேற வழியை பார்க்கணும். சரிங்களா? உங்கள் குடும்பத்தை முன்னேற்றணும், சேமிக்கணும். சேமிக்கிற பணத்தை நல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். கோடீஸ்வரன் ஆகி கட்டணும். உங்கள் குடும்பத்தை வந்து எல்லாரும் முன்னாலேயும் தகுதி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவனாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும். சரிங்களா? அதுதான் உங்களுடைய புருஷ லட்சணத்துக்கு அழகு. அதை விட்டுட்டு போகிற இடத்துல அங்கே ஒரு மனைவி, இங்கே ஒரு மனைவி, அந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆண் மகனுக்கு அழகே இல்லை. உங்களை நம்பி உங்கள் மனைவி வந்திருக்கிறாங்க. சரிங்களா? உங்களை நம்பி தான் வந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை துரோகத்தை பண்ணவே கூடாது. சரிங்களா? குழந்தைங்க நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். குழந்தைங்க கௌரவமாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கணுமோ அதை பார்த்து தான் அதுங்க வந்து அதுங்க வாழ்க்கையை தீர்மானிக்குங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். பணத்தை அதிகமாக சம்பாதிங்க, சேமிங்க. அதேமாரி சொந்த வீடு இல்லையா, வீடு கட்டுங்க. அதேமாரி நல்ல முறையில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரிங்களா? உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அசுரத்தனமாக இருக்க போது. அப்படிப்பட்ட நிரந்தரமான வேலை, நிரந்தரமான தொழிலில் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்களே, மிகப்பெரிய வளர்ச்சி, அது எல்லாமே வரப்போகுது. அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.